2026 தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல நடந்துட்டு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ஆளும் விடியா திமுக அரசு இந்த பொதுமக்களுக்கு என்னென்ன துரோகங்களை, அதாவது வாக்குறுதி என்னென்ன பொய்யான வாக்குறுதிகள் குடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அதனால அதை நம்பி வாக்கு செலுத்தின மக்கள் வந்து இன்னைக்கு எந்த அளவுக்கு துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்றது தெரியும். குறிப்பாக இளைஞர் சமுதாயங்கள், இந்த மாணவி செல்வங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்சியில் கொடுத்த அத்தனை லேப்டாப் கிட்டத்தட்ட நம்ம 53 லட்சம் மாணவிகளுக்கு வந்து லேப்டாப் கொடுத்துருந்தோம். அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த ஒரு மகத்தான திட்டம் பொதுமக்களிடையே பேசப்பட்டு வர்றதால வரும் 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தோல்வியை அடைந்து விடுவோம் என்ற பயத்தினால இன்னைக்கு கடைசி கட்டத்தில் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்ல, நம்மளுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எண்ணற்ற சாதனைகள் வந்து கடந்த 4.5 ஆண்டு காலங்களில் வழங்கியிருக்காங்க. அம்மாவும் வழங்கியிருக்காங்க, புரட்சி கழக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களும் கொடுத்திருக்காங்க. அதே போல எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7.5% இடஒதுக்கீடு, நம்மளுடைய விடியா திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் மூலமா அந்த நீட் தேர்வை வந்து தமிழகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நீட் தேர்வு வந்ததால தமிழகத்தில் குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் வந்து யாரும் தேர்ச்சி பெற முடியாத நிலைமையும் இருந்தது. குறிப்பாக அந்த 2016-17 ஆண்டு காலங்களில் வந்து 3-4 மாணவர்கள் தான் அரசு பள்ளியிலிருந்து தேர்வாகி மருத்துவ படிப்புக்கு சென்றிருந்தாங்க. அந்த நிலைமையை மாற்றி அமைச்சவர் தான் நம்மளுடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். குறிப்பாக அந்த 7.5% இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வருடத்திற்கு 700 அரசு பள்ளியில் படித்த ஏழை எளியோர் வீட்டு மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, அவர் வந்து மாணவர்களுக்கு மட்டும் செய்யல, குறிப்பா இன்னைக்கு தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் விவசாய பகுதியை நிறைஞ்ச ஒரு மாவட்டங்கள். அந்த விவசாய குடிமக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 கோடி செலவில் வந்து பாத்தீங்கன்னா பயிர் காப்பீட்டு திட்டத்தை கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 12,000 கோடியில விவசாய கடன் 2 முறை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இப்படி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எண்ணற்ற திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நான் சொல்லணும்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பத்தி பேசலாம். சேலத்தில் கால்நடை பூங்கா அமைச்சிருக்காரு. இப்படி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒவ்வொரு திட்டமும் இன்னைக்கு பொதுமக்களிடையே மிகுந்த ஒரு பாராட்டுகளையும் பேசும் பொருளா வந்துட்டு இருக்கு. இந்த திட்டங்களை எல்லாம் நம்ம வந்து வருகின்ற தேர்தலில் முன்னிறுத்தி நம்மளுடைய 2026 தேர்தலில் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் முதல்வராக்கி நம்ம வந்து கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கழக தொண்டருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் எழுச்சியா இருக்கு. குறிப்பா எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் குமரகுரு வந்து தொடர்ந்து கழக பணிகளையும் மக்கள் பணிகளையும் மேற்கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம ஆட்சியில இல்லை, ஆனா ஒவ்வொரு மாசமும் மாவட்டம் முழுக்க இலவச மருத்துவ முகாம் மக்களுக்காக கொடுக்கிறாரு. மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்குங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழக வேட்பாளர்கள் ஆதரிக்க தயாராகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் மட்டும் இல்லை, குறிப்பாக மாணவிகளும் ரொம்ப ஆர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்கு வந்து வாக்களிக்க தயாராக உள்ளாங்கண்ணா.